வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மரபு கவிதைகள் டாப்பிக்கில் மருதகாசி அவர்களை பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம். இயற்பெயர் ஆ. மருதகாசி. அவர் வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13/2/1920 முதல் 29/11/1989 வரை. அவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடிக்காடு. அவருடைய பெற்றோர்கள் ஐயம்பெருமாள், மிளகாயி அம்மாள். அவருடைய சிறப்பு பெயர் திரைக்கவி திலகம். அவருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபால் ஐயர். அவர் தேவி நாடக சபாவில் பாடல்களை எழுதியிருக்காரு. உடுமலை நாராயண கவியை தனது குருவாக ஏற்றுக்கொண்டவர். மாடர்ன் தியேட்டர்ஸின் இரட்டை கவிஞர்கள் என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி அவர்களும் காமு ஷெரீஃப் அவர்களும். இவங்க ரெண்டு பேர் தான் மாடர்ன் தியேட்டர்ஸின் இரட்டை கவிஞர்கள், மருதகாசி மற்றும் காமு ஷெரீஃப். திரைப்பட பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை திரையுலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் மருதகாசி அவர்கள். மருதகாசி அவர்களுடைய நூல்கள் 2007ஆம் ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. மருதகாசி அவர்கள் 1968இல் கலைமாமணி பட்டம் பெற்றவர். மருதகாசி அவர்கள் 53 வரிகளில் ராமாயண சுருக்கம் பாடியவர். 53 வரிகளில் ராமாயண சுருக்கம் பாடியவர். மருதமலை மாமணிய முருகையா அப்படிங்கிற பாடலுக்கு தமிழக அரசின் பரிசு பெற்றவர் மருதகாசி. அடுத்தது மருதகாசி அவர்களுடைய பாடல் வரிகள் என்னன்னு பார்க்கலாம். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம் வாழ்வினில் பஞ்சமே இல்லை. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. மணப்பாறை மாடு கட்டி, மாயவரம் ஏறு பூட்டி. நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விழுந்திருக்கு கொத்து கொத்தாக. பொதியை ஏத்தி வண்டியிலே, பொள்ளாச்சி சந்தையிலே, விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு. இதெல்லாம் மருதகாசி அவர்களுடைய பாடல் வரிகள். அவரோட குறிப்புகள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.